கோமல் தியேட்டர் குழுவின் ஆனந்தராம், சகசரநாமன், சித்தார்த், கிஷோர் குமார். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. நம் தேச தலைவர் சிதம்பரம் பிள்ளை வாருக்கு 40 ஆண்டு தீவாந்த தண்டனை, சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல், துறைகளின் ஆட்டம், தென்னகமெங்கும் கலவரம், நம்மை மனிதராக வாழ வைக்க பாடுபட்ட சிதம்பரம் ஐயாவை ஆடுவோல் சிக்கடிக்க வைத்து விட்டார்கள் சிறையில். சிவம் சித்திரவதை அனுபவிக்கிறார். இனியும் காலத்தை வீணாக்குவது முட்டாள்தான். நம் மக்களை வேட்டையாட துணிந்த அந்த வெள்ளை வெறிநாய்களை கண்ட இடத்தில் கொள்வதே நமது வேலை. காயை பராசக்தி அவர்களுடன் வேறொன்றும் கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, சுகபோகங்களை கேட்கவில்லை, நீண்ட ஆயுளை கூட என்று கோரவில்லை. இப்புண்ணிய பாரத நாட்டை வாட்டி வதைக்கும் அந்நிய ஆட்சியை வெல்லும் வல்லமையை மட்டும் கொடுத்தாயே. தாய்நாட்டின் விடுதலைக்காக எத்தகைய துன்பத்தையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு கொடுதாயே, கொடு. நண்பர்களே, அண்ணா நீலகண்ட பிரம்மச்சாரி, ஏன் இவ்வளவு பதட்டம்? பதறாமல் இருப்பது எப்படி ஐயா? நம் தலைவர்கள் சிறையில், நம் தாயினுடைய ஆபத்து, கவலைப்படாமல் எப்படி ஐயா இருப்பது? சிறையும் சுடுகாடும் சுதந்திர தியாகிகளின் விளையாட்டு மேடைகள் தான். நீங்கள் கைகளை கட்டி வைக்காதீர்கள். இனிமேல் உண்மையாக இருப்பதில் அர்த்தமில்லை. அன்னை மாகாணி சோதிக்கிறார். இருந்தாலும் காலம் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். வெறும் கையால் முடம் போடுவதால் வேட்டி கிடைத்து விடாது. வெடியை வெடியால் மட்டுமே வெல்ல முடியும். வர வர நீங்கள் வேதாந்த பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள். வாஞ்சி அறக்கபலம் படைத்த வெள்ளையை எதிர்க்க நம்மிடம் இருக்கும் சிறு துப்பாக்கிகள் போதாது. ஆயுத பலம் தேவை. நாம் எதிர்பார்க்கும் ஆயுதங்கள் சீக்கிரமே ஜெர்மனியிலிருந்து வரும். டாக்டர் சண்பகராமன் பிள்ளை ஒரு கப்பல் நிறைய கனரக ஆயுதங்களை நமக்காக அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். வீரர் வாகை சுவதை எதிர்பார்த்து பாண்டிச்சேரியிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அரட்டும் வந்ததும் இந்த ஆதிக்க வெறியர்களுக்கு நாம் யார் என்பதை காட்டும். அன்னையும் நானே எடுங்கள். துணைவியிடமும் பெற்ற தாயிடமும் கூட நம் ரகசியங்களை சொல்ல மாட்டோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நம் சுதந்திரத்திற்காக பலி கொடுப்போம். இதோ இதோ உறுதிமொழி பத்திரம். உயிரின் மூன்றான ரத்தத்தால் கையொப்பமிடுங்கள். நாம் போடும் திட்டங்களை செயலாக்குவதே நமது கடமை. இந்த புனிதமான கடமை எமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிப்போம். இது சத்தியம், இது சத்தியம். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. மற்றொரு முக்கியமான விஷயம். என்ன கலெக்டர் ஆஷ் என்ன அவனுக்கு? தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் மணியாச்சி ஜங்ஷன் வழியாக கொடைக்கானலுக்கு போகிறாராம். ஓ, கொடுமையின் சோறு தீர்க்க குளிர்மலைக்கு போகிறான கொலைகாரன். நம் சுதந்திரத்தின் சின்னமான தேசிய கப்பல் கம்பெனியை நாசமாக்கிய நயவஞ்சகன். நம் இயக்கத்தில் முதலில் பதியாக வேண்டியவன் அந்த கலெக்டர் ஆஷ். ஆம், இம்முறை எப்படியும் பழி தீர்த்தே ஆக வேண்டும். இந்த வேலையை நானே முடிக்கிறேன். தலைவர் பாபுசி செக்கிழுக்கவும், வீரர் சிவம் சித்திரவதை அனுப்பியிருக்கவும், தேசிய கப்பல் அழியவும், ஆயிரம் ஆயிரமான தேச பக்தர்கள் அடைந்து சாகவும் காரணமான அந்த அரக்கனை காலனிடம் அனுப்பும் பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். வேண்டாம், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லோரும் இந்த மாடசாமியை மறந்தே பேசுகிறீர்களே. ஐயா, புத்தகங்கள். இது மரணத்தோடு விளையாடும் பயங்கர விளையாட்டு. அன்னை யாருக்கு உத்தரவிடுகிறாளோ அவனை இந்த பெரும் பணியை செய்ய கற்றுக் பாருங்கள். அன்னையிடமே கேட்கும். அதுதான் சரி. சரி, என்னிடம் செய்திருக்கிறோம். தம்பி, எங்கள் நீதான் இளையவன். அன்னையை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு இது ஒரு செய்தி தம்பி. ஓம் மகாகாளி. வாஞ்சி, ஆஹா, தாயே, உனக்கு 1000 கோடி வந்தனம். எனது பிரார்த்தனை நிறைவேற்றி விட்டாய். வாஞ்சி, நீயா? இல்லை, வாஞ்சிக்கு பதில் நான் செல்கிறேன். பருவச்சோலையின் முதல் மலரை கூட நுகர் தெரியாதவன் வாஞ்சி. அன்னை அளித்த ஆணை இது. இதை மாற்றவோ மறுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. அன்னையின் நகையை யாரும் மீறவில்லை. ஆனால் ஒரு தம்பிக்கு பதிலாக அண்ணன் மரியாதை
இல்லையா? ஏனையா இப்படி கலங்குகிறீர்கள்? வீரமாக பேசுவதெல்லாம் வெறும் வாயால்தான். செயல் என்று வரும்போது ஏன் இப்படி அஞ்சி நடுங்குகிறீர்கள்? நான் போனால் என்ன முடிந்துவிட்டது?